மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஆண்டு மே 3ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வில் அந்த வினாத்தாள் கசிவு விஷயம் வெளியில் வந்ததுலேருந்து அடுத்தடுத்த கட்டமாக இப்போ ஜூலை 16 மறுதேர்வு நடத்தப்பட்டு ரிசல்ட்ஸ் வெளியாச்சு இல்லையா, அது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கையெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுமே அவருடைய அந்த ரெசிக்னேஷனில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு, அதில் அவர் சமூக வலைதளத்தில் அதில் அவர் எல்லாத்தையுமே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறதையுமே செய்தியாளர் ரமேஷ் விரிவாக விவரிச்சிருந்தார். என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பாக அவருடைய பதிவில் அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 10 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கு. மாணவர்களுடைய அந்த வருங்காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் இந்த ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதான் குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறதே பார்க்குறோம். ரமேஷ், இப்போ ஒரு பக்கம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் டீப்பாக டீகோட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ராஜினாமா செஞ்சாச்சு. இப்போ 3:30 மணிக்கு அங்கே திரும்ப ஒரு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும் இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக போகுதா? அது பற்றின விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக இன்று இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலையே அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பிக்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். அப்போதே பரவலாக பேசப்பட்டது அவர் இன்று அல்லது நாளை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என்று. அது எதிர்பார்க்கப்பட்டது போலவே இன்று தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் போராட்ட குழுவினரோடு மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. மத்திய அரசு சார்பில் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்க இருக்கிறார்கள். மாணவர்களுடைய 3 கோரிக்கையை முன்வைத்தார்கள். 3 கோரிக்கையில் 2 கோரிக்கைகள் ஏற்கனவே நேற்றைய தினம் அரசால் ஏற்கப்பட்டு விட்டது. அது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவது என்ற கோரிக்கை. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் மீது காவல்துறை எந்த விதமான வழக்குகளையும் பதிவு செய்யக்கூடாது, பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை என்பது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை என்பது நான் நெகோஷியபிள், அதாவது சமரசத்திற்கு இடமே இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது அவர்களுடைய 3வது கோரிக்கையும் நிறைவேறிவிட்டது. எனவே இந்த விஷயத்தை இந்த போராட்ட குழுவினரோடு மத்திய அமைச்சர்கள் தெரிவிப்பார்கள். போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். போராட்ட குழுவினர் நாங்கள் எங்களுடைய அமைப்பை சார்ந்த மற்ற நபர்களோடு பேசிவிட்டு நாங்கள் முடிவை அறிவிப்பதாக கூறுவார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.